வருமான வரி செலுத்தாத வழக்கில் அக்டோபர் 1ஆம் தேதி கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என ஜெயலலிதா சசிகலாவுக்கு சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள சசி என்டர்பிரைசஸ் நிறுவனம் கடந்த 1991 முதல் 93ஆம் ஆண்டு வரையிலான நிதியாண்டுகளில் வருமான வரி தாக்கல் செய்யாதது தொடர்பாக வருமான வரித்துறையினர் 4 வழக்கு தொடர்ந்தனர். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி இவ்வழக்கு சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. வழக்கு விசாரணை எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி தட்சிணாமூர்த்தி முன் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. ஜெயலலிதா தரப்பில் மூத்த வக்கீல் நவநீத கிருஷ்ணன் ஆஜரானார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தட்சிணாமூர்த்தி, உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி வழக்கை விரைவில் முடிக்க வேண்டிய நிலை உள்ளதால் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோர் கட்டாயமாக அக்டோபர் 1ஆம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார். நேரில் ஆஜராவதிலிருந்து ஜெயலலிதாவிற்கு விலக்கு அளிக்க கோரி அவரது வக்கீல் நவநீத கிருஷ்ணன் கோரிக்கை வைத்தார். இதற்கு வருமான வரித்துறை வக்கீல் ராமசாமி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். ஜெயலலிதா தரப்பு கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி தட்சிணாமூர்த்தி, இதுவரை பலமுறை விலக்கும் அனைத்து வாய்ப்புகளும் அளிக்கப்பட்டுவிட்டதாக கூறினார். மேலும் குற்றவியல் நடைமுறை சட்டப்படி குற்றம் சாட்டப்பட்டவர் நேரில் ஆஜராகி நீதிபதியின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி தட்சிணாமூர்த்தி, அதற்கு தயார் நிலையில் ஜெயலலிதா வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இவ்வழக்கு விசாரணையை விரைவாக முடிக்க உச்சநீதிமன்றம் விதித்த காலக்கெடு முடிந்துவிட்ட நிலையில் எழும்பூர் நீதிமன்றம் சார்பில் மேலும் 2 மாதங்கள் அவகாசம் கேட்டு கடிதம் அனுப்பியது குறிப்பிடத்தக்கது.